Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ப்ளூ மூன் புடிங் தான். இப்போல்லாம் ஸ்ரீலங்காவில் நிறையவே மார்னிங் ஆவினா சரியான வெயிலாக தான் இருக்குது. அந்த வெயில் அவ்வளோ காரமாகி அந்த வெயிலுக்கு நல்ல ஒரு இதமான ஒரு ஜூஸ் இல்லாட்டி இது போல் ஒரு புடிங் ஒன்று தின்றால் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த புடிங் கேஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கும் நல்ல. ஸோ அதனால தான் இந்த புடிங் ரெசிபி உங்களோடையும் ஷேர் பண்ண விரும்பினேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த ப்ளூ மூன் புடிங் செய்கிறதுக்கு அகர் அகர் தான் எடுத்துக்கொண்டேன். அகர் அகர் எடுத்து நல்லா நான் மிக்சரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒரு 10 கிராம் மாதிரி. இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு அளவாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நான் அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ இந்த புடினுக்கு தேவையான சுகரையும் நான் ஆட் பண்ணினேன். 10 கிராம் அகர் அகருக்கு ஒரு 3 கப் தண்ணி ஆட் பண்ணினா போதும். அதே மாதிரி எங்களுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன்டா எங்கள்கிட்ட ஸ்வீட்டு லெவலை பொறுத்து எங்களுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு 250 கிராம் சுகர் தான் ஆட் பண்ணினேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்க்கணும். நாங்கள் எவ்வளவு தான் இந்த அகர் அகரை பவுடர் பண்ணி எடுத்தாலும் இது கொஞ்சம் நல்லா காய்ச்சா தான் அது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரும். ஸோ அதனால் அந்த அகர் அகர் நல்லா கரையை காட்டி இந்த அகர் அகரை நல்லா காய்ச்சிக்கொள்ளணும். இந்த புடினுக்கு நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணி கொண்டேன். இன்றைக்கி நான் இந்த அகர் அகருக்கு வெண்ணிலா தான் ஆட் பண்ணினேன். வெண்ணிலா எசன்ஸ். உங்களுக்கு ஆமன் எசன்ஸ் சரி, இல்லாட்டிக்கு ரோஸ் எசன்ஸ் சரி, பனானா எசன்ஸ் இல்லாட்டிக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஏதாச்சும் ஒரு எசன்ஸ் உங்களுக்கு விருப்பமான எசன்ஸை ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போ எசன்ஸையும் நான் இதில் ஊற்றினத்துக்கு போகிறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணினேன். இப்போ இந்த புடின்ட பேரே ப்ளூ மூன் புடின்னு சுட்டி நான் ப்ளூ கலர் தான் இதுக்கு ஆட் பண்ணினேன். ப்ளூ கலர் மிச்சம் ஆட் பண்ணப்படாது. நான் ஒரு 2 ட்ராப்ஸ் மாதிரி தான் ஆட் பண்ணினேன். இப்போ கலரையும் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு 7-8 நிமிஷம் காய்ச்சிருப்பேன். உங்களுக்கு அந்த அகர் அகர் கரையாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சரி வச்சு காய்ச்சி எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ நான் காய்ச்சி எடுத்த அகர் அகர் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி இருந்துச்சு. இப்போ நான் எதில் நான் அந்த அகர் அகரை செஞ்சு எடுக்கிறோன்னா அந்த ட்ரேயில் அந்த அகர் அகர்லேருந்து ஆஃப் ஊற்றி இதை இப்போ நல்லா சூடாக ஆறினத்துக்கு போகிறோம். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இது நல்லா செட் ஆகுறதுக்கு. இப்போ இது எனக்கு பேலன்ஸ் உள்ள அகர் அகர் தான். இதை கொஞ்சம் சூட்டோடே வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி இது கொஞ்சம் ஆறின உடனே இருவுறதுக்கு பார்க்கும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு கொஞ்சம் சூட்டோடையே நான் இந்த அகர் அகரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருந்தேன். இப்போ இதுக்கு நான் மில்க் ஆட் பண்ணினேன். நல்லா திக்கான மில்கை ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் காய்ச்செடுத்ததுக்கு போகிறோம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அந்த செட் ஆகின அகர் அகரில் இந்த மில்க் புடிங் மிக்சரை நான் மேலுக்கால் ஊற்றி எடுத்துக்கொண்டேன். இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற மில்க் பவுடர் சரி எங்களுக்கு கரைச்சி இந்த மில்க் புடிங்க்கு ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். இதில் டேஸ்ட்டு லெவலில் இன்னும் கூட்டி காட்டுறதுக்கு எங்களுக்கு மில்க் மெய்ட் சரி ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். மில்க் மெய்ட் ஆட் பண்ணினா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கசகசா கொஞ்சம் நல்லா ஊற வச்சு இதில் ஆட் பண்ணி கொண்டேன். கசகசா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் மண்டைக்கு நல்லா கொஞ்சம்
உடம்புக்கு கொஞ்சம் நல்ல குளிர்ச்சி என்னமாலும் தின்னணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ அதனால தான் இதுக்கு கசகசாவும் எட் பண்ணினேன். உங்களுக்கு கசகசா இதுக்கு எட் பண்ண விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கசகசாவையும் எட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் வந்து கொடுத்ததுக்கு போகிறோம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அந்த செட் ஆகின புடின் மிக்சரில் வந்து இதை வந்து இந்த மில்க் புடின் மிக்சரை வந்து மேலுக்கால் ஊற்றிக்கொள்ளணும். பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த அந்த புடின் மிக்சர் நல்லா செட் ஆகி இருந்துச்சு. இப்படி நல்லா செட் ஆகி வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த மில்க் புடின் மிக்சரை ஊற்றணும். இல்லாட்டி 2 ஒன்றா கலந்து அது வந்து லேயராக வராது. இப்போ இதையும் மேல்கால் ஊற்றினதுக்கு போகிறோம். இதையும் கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கு போகிறோம். மறுவா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். அவ்வளோ டேஸ்டான ஒரு புடின் ஒன்று தான் இது. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு போகிறோம். டபுள் கலருக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். முக்கியமாக உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி என்னமாலும் சாப்பிடணும் இருந்தாலும் சரி. அதே நேரம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு கெஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறையவே இருக்கி. அப்படி கெஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த அகர் புடினை வந்து கிழமைக்கு ஒரு தடவை சரி செஞ்சு தின்னா கெஸ்ட்ரிக் இல்லாமல் பெய்த்திடும். நானும் வந்து கெஸ்ட்ரிக்கால் கொஞ்சம் கஷ்டப்படுற நேரம் இப்படி ஒரு புடினை செஞ்சு திண்டா எனக்கு கெஸ்ட்ரிக் இல்லாமல் பெய்த்திடும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணினேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.